இறைவாய்தோ வருகின்றோம் உன் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவாய்தோ வருகின்றோம் உன் திருவுள்ளம் நிறைவேற்ற. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழவிடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழவிடு. எம்மையே நாங்கள் மறக்க விடு, எம்மையே நாங்கள் மறக்க விடு. கொஞ்சம் ஏனையோ துன்பம் நினைக்க விடு. இறைவாய்தோ வருகின்றோம் உன் திருவுள்ளம் நிறைவேற்ற. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய இந்த புனிதமான திருப்பலியானது செங்கல்பட்டு ராஜா மெர்சி ராஜா அவருடைய குடும்பத்தார் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகும். மேலுமாக நாம் அனைவருமே இந்த கொரோனா வைரஸிலிருந்து விடுதலை பெற வேண்டும், இயல்பு வாழ்வுக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கின்றார்கள். மேலுமாக அக்வினாஸ் மிக்கி இவர்களது மருத்துவ சிகிச்சை நல்ல முறையில் பலன் கொடுக்க வேண்டிய திருப்பலியை ஒப்பு கொடுத்து செபிக்கின்றார்கள். ஆட்ரியன் என்ற 6 மாத குழந்தை தீவிர சிகிச்சைக்காக மருத்துவமனையிலே உள்ள இந்த நிலையில் அவர்களுக்கு குணம் வேண்டிய திருப்பலியானது ஒப்பு கொடுத்து செபிக்கப்படுகிறது. மேலுமாக திரு சி சாமுவேல் அவர்களது 36வது பிறந்த நாளில் இறைவன் அவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகும். தொடர்ந்து அவருக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் திருப்பலியானது ஒப்பு கொடுத்து செபிக்கப்படுகிறது. மேலுமாக நம்முடைய பங்கிலே யோவான் அன்பியத்திலிருந்து 16 நாட்களுக்கு முன்னதாக இறைவனடி சேர்ந்த திரு ராயப்பன் அவர்களுடைய 16வது நாள் ஆன்ம இளைப்பாட்சிக்காக இந்த திருப்பலியிலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இறைவன் அவருடைய குற்றங்களை மன்னித்து மோட்ச பாக்கியத்தை அவருக்கு அளிக்க வேண்டுமாகவும், மேலுமாக அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதலின் தேர்தலின் இறைவன் தர வேண்டியும் இத்திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலுமாக CM ஸ்டான்லி இவர்களது ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் இத்திருப்பலியில் நாம் உருக்கமாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பாஸ்கா காலம் 6வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த கொடிய கொரோனா வைரஸ் நம்மை தாக்கி நம்மை பலவீனப்படுத்தியிருக்கின்ற இந்த வேளையிலும் கூட அவருடைய அருட்கரம், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருட்கரம் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாம் பக்தியோடு பங்கெடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியாகுமரி மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நம் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய
வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இன்றும் வாழும் இல்லாமல் இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் இந்நாட்களை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களது ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சமாரியர் மீது கைகளை வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். திருத்தூதர் பணியில் நூலிருந்து வாசகம். இயல் 8, இறைவார்த்தை 5-8 வரை, அதைத் தொடர்ந்து 14-17 வரை. அந்நாளில் பிலிப்பு சமேரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டு அவர் செய்த அரும் அடையாளங்களைக் கண்டு வந்த திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவி சாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவரிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றவோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. சமாரியர் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டனர் என்பதை எருசலேமில் உள்ள திருத்தூதர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவரிடம் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் சென்று சமாரிய தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுமாறு இறைவனிடம் வேண்டினார்கள். ஏனெனில் அதுவரை அவர்களுக்கு யாரும் தூய ஆவி அருளப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் அவர்கள் திருமுழுக்கு மட்டுமே பெற்றிருந்தார்கள். பின்பு பேதுரு யோவானையும் தங்கள் கைகள் அவர்கள் மீது வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பணியுங்கள், அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பணியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள், அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள், அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுள் நோக்கி உம் செயல்களை எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவார், அவர்கள் உம் புகழ் பாடுவார், உம் பெயரை புகழ்ந்து பாடுவார் என்று சொல்லுங்கள். வாரீர் கடவுளின் செயல்களை பாரீர், அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சதற்கு உரியவை. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார், ஆற்றி அவர்கள் நடந்து கடந்தார்கள். அங்கே அவரின் நாம் அகழ்மழ்ந்தோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கிறார். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரீர் கேளீர், அவர் எனக்கு செய்ததை எடுத்துரைப்பேன். என் மன்றாட்டை புறக்கணிக்காதே, கடவுளை போற்றி தம் பேரன்மை என்னிடம் இருந்து நீக்காதே. இறைவனை போற்றி. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். இரண்டாம் வாசகம். மனித இயல்போடு இருந்த கிறிஸ்து இறந்தார், எனினும் ஆவிக்குரிய இயல்பு உடையவராய் உயிர் பெற்றிருந்தார். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 15 முதல் 18 முடிய.
அன்பிற்குரியவர்களே, உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவரை தூயவர் என போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள். உங்கள் மனசான்றும் குற்றமற்றதாய் இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்துவ நன்னடத்தையை பழிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாய் இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதி உள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார். எனினும் ஆவிக்குரிய இயல்பு உடையவராய் உயிர் பெற்றிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 14 இறை வாக்கியங்கள் 15 21 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம், இயல் 15 இறை வாக்கியம் 55. சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? சாவுக்கு சாவுமணி அடித்து வெற்றியின் வீரராக உயிர்த்தெழுந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்ப்பு பெருவிழாவை தியானித்து கொண்டாடுகின்ற இந்த பாஸ்கா காலத்தில் இருக்கின்றோம். கொரோனா தொற்று ஒரு விதத்திலே ஒரு பக்கம் நம்மை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்தாலும் அதனுடைய அந்த நிலைப்பாடு நம்மை அழுகைக்கும் கண்ணீருக்கும் இட்டு சென்றாலும் கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, வெற்றியின் வீரராக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது மட்டும் திண்ணம். ஆக வெற்றியின் வீரராக உயிர்த்தெழுந்த இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்கின்றவராக இருக்கின்றார், இறந்தவராக அல்ல. வாழ்கின்றவராக இருக்கின்றார். வாழ்கின்றவர் நம்மை வாழ்விக்கின்றவராக இருக்கின்றார் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியினுடைய ஒரு கருப்பொருளாக உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகின்றேன். மனிதர்களுக்காக, நமக்காக, ஆடுகளுக்காக வாழ்வி கொடுக்க வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இறக்கின்றார், நமக்காக சிலுவை சுமக்கின்றார், நமக்காக கல்வாரி மலை செல்கின்றார், நமக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கின்றார். தன்னுடைய இன்னுயிரை கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லோரையும் போல கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்றார். அடக்கம் செய்யப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியே இறந்தவராக இல்லை, அவர் உயிர்த்தெழுகின்றார். மாட்சி மன்னராக, வெற்றியின் வீரராக, புது வாழ்வை கொடுக்கின்றவராக, வாழ்கின்றவராக இருப்பதற்காக அவர் உயிர்த்தெழுகின்றார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து
வாழ்கின்றார், நம்மை வாழ்விக்கின்றவராக இருக்கின்றார் என்று நம்முடைய இந்த நற்செய்தியை பார்க்கின்றோம். அவர் தெளிவாக சொல்கின்றார், நான் வாழ்கின்றேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் வாழ்வதன் காரணமாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக அவர் நமக்கு கொடுக்கின்ற செய்தி, நான் வாழ்கின்றேன், நான் வாழ்வதன் காரணமாக நீங்களும் வாழ்வீர்கள் என்பதை ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கின்றார். ஆக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்தவர் அல்ல, புதைக்கப்பட்டவர் அல்ல, மண்ணோடு மண்ணாக மக்கியவர் அல்ல. அவர் மாட்சியோடு உயிர்த்தெழுந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர். அவர் என்னாலும் நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இறைவன். அவர் வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக நம்மையும் வாழ்விக்கின்றவராக இருக்கின்றார் என்ற ஒரு செய்தியானது நமக்கு ஆறுதலையும் தேறுதலையும் உந்து சக்தியையும் உத்வேகத்தையும் இந்த கொரோனா பாதிப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நம் அனைவருக்கும் கொடுக்கின்றது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய செயல்பாடுகளை நாம் பார்க்கின்ற பொழுது விவிலியத்திலே அவர் என்னாலும் வாழ்கின்றவராக இருக்கின்றார் என்பதைத்தான் விவிலியம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். விடுதலை பயணம் நூல் இயல் 3 இறைவாக்கிய 14 தன்னுடைய பெயரை ஆண்டவர் இருக்கின்றவர் நாமே என்று வெளிப்படுத்துகின்றார். ஆக ஆண்டவர் தன்னுடைய பெயர் எவ்வாறு மக்களுக்கு மோசையில் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது வாழ்கின்றவராக இருக்கின்றவர். ஆகவே அவருடைய பெயர் வாழ்கின்றவர், இருக்கின்றவர். அப்படி என்றால் அவர் என்னாலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர். இதைத்தான் மத்தேயு நற்செய்தி 1:23 பார்க்கின்றோம். தன்னுடைய பெயரை இம்மானுவேல் என்று வெளிப்படுத்துகின்றார். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு, நம் மத்தியில், நம்முடைய சுக துக்கங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் இறந்தவர் அல்ல, வாழ்கின்றவர். ஆக தன்னுடைய பெயரை இருக்கின்றவராக வாழ்கின்றவராக வெளிப்படுத்தியவர். புதிய ஏற்பாட்டிலும் அதையே சொல்லுகின்றார். தன்னுடைய பெயர் வாழ்கின்றவர், இருக்கின்றவர், நம்மோடு வாழ்கின்றவர். இதைத்தான் மேலுமாக மத்தேயு நற்செய்தி 28:20 பார்க்கின்றோம். உலகம் முடிவு வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன். நான் செத்து போயில்லை, இறந்து போயில்லை, நான் உங்களோடு உலகம் முடிகிற வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக வெளிப்படுத்துகின்றார். ஆக இயேசு கிறிஸ்து வாழ்கின்றவர், இருக்கின்றவர், நம்மை வாழ்விக்கின்றவர். யோவான் 10:10 பார்க்கிறோம், என் ஆடுகள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகவே வந்தேன். ஆகவே வாழ்வை கொடுக்க வந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஒருபோதும் எடுக்க மாட்டார். வாழ்வை நமக்கு அள்ளித்தர வந்த ஆண்டவர், கொடுக்க வந்த ஆண்டவர் நாம் ஒருபோதும் இழந்து போய்விட வேண்டும், செத்து போய்விட வேண்டும், மரித்து போய்விட வேண்டும், அழிந்து போய்விட வேண்டும் என்று சொல்லி ஒரு நாளும் ஆண்டவர் நினைக்க மாட்டார். நமக்கு வாழ்வு கொடுக்க வந்த ஆண்டவர் நிச்சயமாக நம்மை வாழ்விக்கின்றவராக இருக்கின்றார், வாழ்க்கை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். ஆகவே இந்த கொரோனா COVID-19 நாம் அனைவரும் நிலைகுலைந்திருக்கின்றோம், நிலை சாய்ந்திருக்கின்றோம். ஏன் இந்த நிலை என்று சொல்லி விடை தெரியாமல் நாம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்றோம். அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம். நம் கடவுள் வாழ்கின்றவராக இருக்கின்றார். வாழ்கின்றவராக இருக்கின்ற இந்த கடவுள் இந்த நிலை மாறச் செய்து நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக வாழ்விப்பார். நமக்கு வாழ்க்கையும் வசந்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார் என்று சொல்லி நம் அனைவரும் நம்புவோம், விசுவசிப்போம். நிலை சாய்ந்து விட வேண்டாம், சோர்ந்து போய்விட வேண்டாம். நான் உங்களை ஒருபோதும் திக்கற்றவர்களாக விட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நற்செய்தி நமக்கு சொல்லுகின்றார். ஆக வாழ்கின்றவராக இருக்கின்றவர், நம்மை வாழ்விப்பவர், நம்மை திக்கற்றவர்களாக விடமாட்டார், அனாதைகளாக விட்டுவிட மாட்டார், நாம் இறந்து போய்விட விட மாட்டார், நாம் நொந்து போய்விட விட மாட்டார். நம்மோடு உடன் இருக்கின்றார், உடன் பயணிப்பார், நம்மை வாழ்வித்துக் கொண்டிருப்பார் என்பதில் நாம் ஒருபோதும் சந்தேகம் அடைய வேண்டாம். இதைத்தான் ஒளி முழுவதுமாக ஆண்டவர் இருக்கின்றவராக வாழ்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நமக்கு சித்தரித்து காட்டுகிறது. பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோம். விடுதலை பயணம் 25ஆம் அதிகாரம் 10 - 22 முடிவுள்ள வசனங்களில் பார்க்கின்ற பொழுது அங்கே உடன்படிக்கை பேழையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே தி ஆர்க் ஆஃப் தி கவனன்ட், ஆர்க் ஆஃப் தி கவனன்ட் என்று சொன்னால் அது உடன்படிக்கை பேழை என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. இந்த உடன்படிக்கை பேழை எதை சுட்டி காட்டுகின்றது? மோசே இஸ்ராயல் மக்களுக்கு எதை சுட்டி காட்டுகின்றது? ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுட்டி காட்டுகிறது. ஆக உடன்படிக்கை பேழை ஆண்டவருடைய உண்மையான பிரசன்னத்தை இஸ்ராயல் மக்களுக்கு சுட்டி காட்டுவதாக அமைந்தது. உடன்படிக்கை பேழை ஆண்டவர் இருக்கின்றார், வாழ்கின்றார் என்பது ஒரு வெளிப்படையான அடையாளமாக இஸ்ராயல் மக்களுக்கு இருந்தது. புதிய ஏற்பாட்டிலே இன்னொரு உடன்படிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறுவுகின்றார். மார்க் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 22 - 24 முடிவுள்ள வசனங்களிலே தான் பாடுபடுவதற்கு முன்பதாக தன்னுடைய சீடர்களோடு உணவருந்துகின்றார். இன்னொரு உடன்படிக்கையை புதிய இஸ்ராயல் மக்களோடு ஏற்படுத்துகின்றார். அதுதான் இந்த வாழ்கின்ற பிரசனம்,
நற்கருணை, உயிருள்ள பிரசனம். பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை பேழை அவருடைய பிரசனத்தை இஸ்ராயல் மக்களுக்கு வெளிப்படுத்தியது. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து இறந்த பின்னும் அவர் வாழ்கின்றார், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், நம்மை வாழ்விக்கின்றார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்ற உயிருள்ள திவ்ய பிரசனம், உயிருள்ள இயேசுவின் பிரசனம், வாழ்கின்ற பிரசனம் இந்த நற்கருணை. ஆக இந்த நற்கருணையை ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்பதன் ஒரு உண்மையான வெளிப்பாடு. அதை நாம் தெரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்னுமாக அவர் நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றார், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதற்கு அடுக்கடுக்காக நாம் விவிலியத்திலே உதாரணங்களை பார்க்கலாம். அவர் கல்வாரி மலையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது இன்னொரு அவர் நம்மோடு இருக்கின்றார் என்பதற்கு அவர் அவருடைய அன்பையும் அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு வெளிப்படுத்துவதற்கு இன்னொரு அடையாளம் அன்னை மரியாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த மாதம் மே மாதம் அன்னை மரியாளுடைய வணக்க மாதத்திலே அன்னை மரியாளை பற்றி சிந்திப்பதும் சால சிறந்ததாக இருக்கின்றது. யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே யோவானை பார்த்த ஆண்டவர் சொல்கின்றார், இதோ உன் தாய். இறந்து போகின்ற ஆண்டவர் அந்த இறக்கின்ற தருவாயிலும் கூட அவருடைய பிரசனத்தை, அவருடைய பிரசனத்தின் மறு உருவத்தை, அவருடைய பிரசனத்தின் வெளிப்பாடை, அவருடைய அன்பின் வெளிப்பாடை நமக்கு இட்டுச் செல்கின்றார். இதோ என் தாய், அவள் உங்களோடு இருப்பார், நீங்கள் அஞ்ச வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் என்பதை நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறைமுகமாக சுட்டி காட்டுகின்றார். அந்த அன்னை மரியாள் நம்முடைய வாழ்க்கையில் பயணிக்கின்ற பொழுது நமக்கு அச்சம் தேவையில்லை, பயம் தேவையில்லை. அதே போன்று இன்னொரு உடன் இருத்தலை, பிரசனத்தை தான் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்களிக்கின்றார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், நான் செல்கின்றேன், தந்தையிடம் செல்கின்றேன், அங்கு சென்று உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன், தூய ஆவியாரை அனுப்புவேன். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார்? அவர் வாழ்கின்றவராக இருக்கின்றார், அவர் உங்களை வாழ்விப்பதற்காகத்தான் வருவார். ஆக இயேசு கிறிஸ்து இன்னொரு உடனிருப்பை நம்மோடு அனுப்புகின்றார், தூய ஆவியானவர். இந்த தூய ஆவியானவரும் வாழ்கின்றவராக இருந்து நம்மை வாழ்விக்க போகின்றார். ஆக கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மீது கொண்ட அன்பின் உச்சகட்டம். அந்த அன்பின் உச்சகட்டமாகத்தான் இத்தனை வெளிப்பாடுகளையும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேழை, புதிய ஏற்பாட்டில் இந்த உயிருள்ள நற்கருணை பேழை. அந்த நற்கருணை பேழையை தாங்கி உயிருள்ள பேழை அன்னை மரியாள், இன்னொரு பேழை இந்த தூய ஆவியானவர். ஆகவே இவைகள், இந்த அனைத்து உயிருள்ள பிரசனமும் நம்மை வழிநடத்துகின்றது. இந்த துன்ப துயர நேரங்களிலே நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகின்றது, நமக்கு ஆறுதலையும் தேர்தலையும் தருகின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைத்து போய்விட வேண்டாம், நிலை குலைந்து விட வேண்டாம். கொரோனாவை தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் நாம் உத்வேகத்தோடு இருப்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அவர் மரித்து போய்விடவில்லை, வாழ்கின்றார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்மை வாழ்விக்கின்றார். நம்மை வாழ்விப்பதற்காக தூய ஆவியாரை கொடுக்க போகிறார் என்று சொல்லி நமக்கு வாக்களித்திருக்கிறார். இந்த நற்செய்தியின் வழியாக உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு தைரியத்தை கொடுக்கின்றார். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை வாழ்விப்பார் என்று சொல்லி நம்புவோம், விசுவசிப்போம். நாம் ஆண்டவரை சிக்கனை பிடித்துக் கொள்வோம். அவர் நம்மோடு இருந்து நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நம்பிக்கை வைத்து தொடர்ந்து அவரிடம் கையேந்தி செபிப்போம், அவரிடம் நம்பிக்கையோடு செபிப்போம். ஆண்டவரே, நிலை சாய்ந்திருக்கின்ற எங்களுடைய மனித சமுதாயத்தை கடைக்க பார்த்தோம், நம்முடைய இரக்கத்தையும் அன்பையும் எங்கள் மீது அதிகமாக பொழிந்திருளும் ஆண்டவர் என்று சொல்லி அவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய அன்பிற்காக தொடர்ந்து செபிப்போம். வாழ்கின்ற ஆண்டவர், உயிருள்ள ஆண்டவர், நம்மை வாழ்விக்கின்ற ஆண்டவர் தொடர்ந்து நம்மை வாழ்விப்பார். நம்மை நிலை குலைய விடமாட்டார். அவருடைய பிள்ளைகள்லாம் நிலை சாய்ந்து போக நம்மை விடமாட்டார் என்று சொல்லி நம்பிக்கையோடு அவரை பார்த்து செபிப்போம். ஆமென். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியானவர் உற்று கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்கள் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடல் எழுப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இல்லங்களில் இருந்து ஆண்டவரை நோக்கி மன்றாடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற நாம் தொடர்ந்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நம்ம ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். நிலை சாய்ந்திருக்கின்ற, நிலை குலைந்திருக்கின்ற நம்முடைய மனித சமுதாயத்திற்காக ஜெபிப்போம்.
ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெற்றின் வீரராக உயிர்த்தெழுந்தவர், வாழ்கின்றவர், நம்மை வாழ்விக்கின்றவர். தொடர்ந்து நம்மை கரம் பிடிக்க வேண்டும், வழி நடத்த வேண்டும். நாம் என்னாலும் அவருடைய சாட்சிகளாக வாழ நமக்கு வரம் தர வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான அன்பிறைவா, உம் ஆடுகளாகி நாங்கள் உண்மையே எடுத்து பார்க்கிறோம், நம்பிக்கையோடு எடுத்து பார்க்கிறோம். இவருடைய எண்ணங்களே எதிர்பார்ப்புகளை நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று பேதுரு அறிக்கின்றது போல நாங்களும் சொல்கிறோம். ஆண்டவர், உண்மையே நம்பி இருக்கிறோம், உண்மையே நம்பி வந்திருக்கின்ற உன் பிள்ளைகளாக எங்களை கடைக்கன் பார்த்தோம். எங்களுடைய கரங்களை சோர்ந்து போயிருக்கின்ற எங்களுடைய கரங்களை நீர் தூக்கி பிடித்துக்கொள். சோர்ந்து போயிருக்கின்ற நிலை குலைந்திருக்கின்ற என்னுடைய பாதங்களுக்கு கால்களுக்கு நீர் வலுவூட்டியரும். எங்களுடைய வாழ்க்கையை நீர் மீண்டுமாக தலைதூக்க செய்ய, அருளை பொழிய, ஆசீர்வாதத்தை பொழிய உண்மை பார்த்து நெஞ்சு மன்றாடுகிறோம் சுவாமி. இந்த COVID-19 கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற உம் பிள்ளைகள் எங்களை கிடைக்கின்றார். எங்களுக்கு ஆறுதலின் தேர்தலும் கொடுத்து இந்த நிலை மாற எங்களுக்கு அருள் பாலிக்க, இந்த நிலையிலிருந்து நாங்கள் இயல்பு நிலைக்கு மாற எங்களுக்கு அருள் தர உண்மை பார்த்து நெஞ்சு மன்றாடுகின்றோம். அன்னை மரி தாயே, உம் பிள்ளைகள் எங்களுக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசி ஜெபித்தீர்கள். இந்த நாளிலே எங்களுடைய ஜெப உதவி கேட்டிருக்கின்ற அனைத்து பிள்ளைகளுக்காக ஆடுகின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்தோம். உடல் உள்ள நலனை எங்கள் அனைவருக்கும் கொடுத்தோம். இந்த நாட்களில் இந்த சமுதாயத்திற்காக, நிலை குலைந்திருக்கின்ற சமுதாயத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதித்தோம். எங்களுடைய மத்திய மாநில அரசுகள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றியை தான். எங்களுடைய செங்கை மறைமாவட்ட ஆயர் மீண்டும் ஜெபிக்கின்ற எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவுடன் சிறி சாயத்திலும் எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் உண்மையை பற்றி பிடித்துக் கொண்டு அழுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் சிறி சாயத்திலும் எங்களுடைய செங்கை மாவட்ட கலெக்டர் அவர்கள் மற்றும் அவரோடு இணைந்து அனைத்து அதிகாரிகளும் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றியடைய உதவி புரிந்தருளும். என் பிள்ளைகளாகி நாங்கள் உங்களிடம் கெஞ்சி கேட்கின்றோம். எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகள், குடும்ப தேவைகளை சந்தித்தருளும். எங்களை கைவிடாமல் நீதாமை கரம் பிடித்து வழி நடத்த உண்மை பார்த்து இறைஞ்சி மன்றாடுகின்றோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே ஆண்டவரே. பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல் என் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவார், பலியாயமை மாற்றிடுவார். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. இன்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுதல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை உங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை உமக்கு ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக உம்மிடம் தம்மையை கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திருக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு விமாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய வெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வரும் அளவு மது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், மது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியுடன் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கண்ணீர் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் மற்றும் புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோரிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களில் இருந்து எப்போதும் விடுதலை அடைந்து யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. இன்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை நீர் கனிவுடன் பாஸ்காவுள்ள அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த நாளிலே 16வது நாள் நினைவு நாளை கொண்டாடுகின்ற இந்த குடும்பத்தாருக்கு, குறிப்பாக அப்பா ராயப்பன் அவருடைய குடும்பத்தாருக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறைவன் அவருக்கு நிச்சயமாக நித்திய பேரின்பத்தை வழங்குவார் என்பது நம்முடைய நம்பிக்கை. அவருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அவருடைய குடும்பத்தினருக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் ஜெபங்களையும் உரைத்தாக்கிக் கொள்கின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டிருந்தால் சற்று பொறுத்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு நம்முடைய ஆயத்தந்தை அவர்களின் பெயரால் கேட்டுக்கொள்கின்றேன். அல்லது வேறு வழி இல்லை, திருமணம் குறிப்பிட்ட நாட்களில் நடைபெற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால் தயவு செய்து நம்முடைய மாவட்ட ஆட்சியரிடம் உரிய அனுமதி பெற்று அதற்கான கடிதத்தை நீங்கள் எடுத்து வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாட்களில் இறப்புகள் நம்முடைய இல்லங்களில் நிகழுமையாயின் நாம் இல்லங்களில் செபித்து நேரடியாக கல்லறை தோட்டத்திற்கு எடுத்து சென்று நல்லடக்கம் செய்ய நாம் பரிந்துரைக்கப்படுகின்றோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே அன்பியங்கள் வழியாக, அன்பிய தலைவர்கள் வழியாக உங்களுக்கு நம்முடைய
ஆன்மீக காரியங்கள் சென்றடைய வேண்டும். குறிப்பாக நாம் இப்பொழுது நிறைவேற்றிருந்த திருப்பலி நம்முடைய பங்கு யூடியூப் இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச் வல்லம் என்ற நம்முடைய பங்கு யூடியூப் வழியாக ஒவ்வொருவருக்கும் சென்றடைகின்றது. ஆகவே இது இன்னும் எல்லா குடும்பங்களையும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக நம்முடைய பங்கில் இருக்கின்ற 8 அன்பியங்களுக்கும், என்ஜிஜோ நகரில் இருக்கின்ற 5 அன்பியங்களுக்கும், வள்ளூர் இருக்கின்ற 3 அன்பியங்களாக எல்லா அன்பியங்களுக்கும் தனித்தனியாக வாட்ஸ்அப் குரூப் நாம் செய்திருக்கின்றோம். அதற்கான தகவல்கள் உங்களுக்கு வந்திருக்கிறது. இதில் இன்னும் ஒரு சில நபர்கள் ஃபோன் நம்பர், அலைபேசி எண் சேர்க்கப்பட இருக்கின்றது. யாராவது வாட்ஸ்அப்பில் இருந்தால் உங்களுடைய நம்பரையும் எனக்கு தெரியப்படுத்த உங்கள் அனைவரையும், குறிப்பாக அன்பிய தலைவர்கள் தலைவிகள் இதில் சற்று கவனம் செலுத்தி உங்களுடைய அன்பியங்கள் இருக்கின்ற எல்லா அன்பிய குடும்பங்கள் இருக்கின்ற வாட்ஸ்அப் நம்பர் என்னை சேர உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த குரூப்பில் நீங்கள் இருந்து வெளிவர வேண்டாம். ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த குரூப்பில் நம்ம குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் என்ற செய்தியெல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இது நம்முடைய மறை மாவட்டம், நம்முடைய பங்கு, நம்முடைய ஆன்மீக காரியங்கள் மட்டுமே பகிரப்படக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் குரூப். ஆகவே இதற்கு நீங்கள் முக்கியத்துவம் தர, மற்ற செய்திகளுக்கு நீங்கள் இதில் முக்கியத்துவம் தராமல் இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய அன்பியங்கள் இருக்கின்ற குடும்பங்கள் யாராவது பர்த்டே அல்லது வெட்டிங் ஆனிவர்சரி இதை நீங்கள் சிறப்பித்தால் அதை மட்டும் நீங்கள் பதிவு செய்து எனக்கு இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி, எனக்கு பர்த்டே ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு செய்தி மட்டும் நான் பகிர்ந்து கொள்ளலாம். மற்ற தேவையற்ற செய்திகள் அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகள் எல்லாம் இதில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாட்களிலே இந்த பாதிப்புக்கு உள்ளான மக்களுக்கு நம்முடைய பங்கிலிருந்து நம்முடைய ஆயர்கள் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். இன்னும் நம்முடைய பங்கில் இருக்கின்ற ஒரு சில நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் உதவி செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனமாத நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏறக்குறைய நாம் இந்த ஊரடங்கு வேளையிலே 2 லட்சம் ரூபாய்க்கு மேலாக நம்முடைய பங்கிலிருந்து நாம் பங்கு வழியாக உதவி செய்திருக்கின்றோம். இதில் ஏறக்குறைய 1 லட்சம் மக்கள் தன்னார்வ தொண்டர்களாக நீங்கள் கொடுத்தது. ஆகவே நான் உங்களிடம் நேரடியாக வந்து யாரிடம் கேட்டதில்லை, அலைபேசி தொடர்பு கொண்டதும் கேட்டதில்லை. ஆனால் நான் உங்களுக்கு அனுப்பிய வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிய கடிதங்களை பார்த்து நீங்களாகவே உதவி செய்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமான நன்றிகள். நிச்சயமாக இறைவன் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தில் நிறைவாக ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரிந்த உங்கள் அன்பியங்களிலோ அல்லது நீங்கள் வாழ்கின்ற பகுதிகளிலோ இருக்கின்ற ரொம்ப மிகவும் கஷ்டப்படுகின்ற ஏழை குடும்பங்கள், அது இந்து குடும்பங்களாக இருந்து மற்ற மதத்தை சார்ந்த குடும்பங்களாக இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு நீங்கள் முன்னதாகவே தெரியப்படுத்தினால் யாரிடமாவது என்னால் முடிந்த அளவுக்கு உதவிகள் வாங்கி செய்வதற்கு உங்களுக்கு ஏற்பாடு செய்கிறேன். உடனடியாக செய்ய முடியாவிட்டாலும் யாரிடமாவது கேட்டு சிறிதாக செய்வதற்கு நான் முயற்சிக்கிறேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளவும், தொடர்ந்து இதற்காக நீங்கள் உதவி செய்யவும் உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதற்கு நிறைய இந்து குடும்பத்தார் கூட உதவி செய்திருக்கிறார்கள். நன்றி நினைத்து பார்க்க உங்களுக்காக செபிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, அன்பு பங்கு மக்களின் நிறைய பேர் அலைபேசியில் தொடர்பு கொண்டு ஃபாதர் திருப்பலி இருக்கிறதா, திருப்பலிக்கு வரலாமா என்று சொல்லி கேட்கிறீர்கள். வர வேண்டாம் சொல்வது என்று சொல்வதற்கு மனது கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் இல்லங்கள் இருந்தவாறு தொடர்ந்து இந்த நிலை மாற செபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார். நம்பிக்கையோடு இருப்போம், நம்பிக்கையோடு செபிப்போம். நம்முடைய தாய் அன்னை மரியாள் நமக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசி செபிப்போம்.